வணக்கம். அன்புக்கு பஞ்சமில்லை. இந்த அன்புக்கு பஞ்சமில்லை அதில் இன்னைக்கு நான் ஒரு ஒரு ஆட்டோ நண்பரை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதே சமயத்தில் தாய்மாமா அப்படிங்கிற உறவை பற்றியும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த உலகத்தில் நமக்கு எத்தனையோ உறவுகள் இருக்கலாம். அப்பா அம்மா அப்படிங்கிற உறவுலேருந்து ஆரம்பித்து எத்தனையோ உறவுகள் நமக்கு இருக்கலாம். ஆனால் ஒரு அப்பாவை போல அம்மாவை போல நமக்கு இருக்கிற மிக முக்கியமான உறவுங்கிறது தாய் மாமா அப்படிங்கிற உறவு. நம்ம அம்மாவுடைய சகோதரர் இருக்கார்ல, அவருக்கும் நமக்குமான ஒரு பந்தம் இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு 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 அழகான ஒரு அஸ்திவாரம் போடப்பட்ட ஒரு பந்தம் அப்படின்னு தான் சொல்லணும். அது என்னுடைய தாய் மாமா ராமையா மாமான்னு காரைக்குடி கோட்டையூரில் இருக்காரு. அந்த மாமா எனக்கு பல விஷயங்களுக்கு எனக்கு அவர் ரோல் மாடல். அதே போல் அவர் வந்து யார்கிட்டயா இருந்தாலும் என்னுடைய அக்கா பையன் ராம்ஜி இவன் தான், என்னுடைய அக்கா பையன் ராம்ஜி இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. எங்கள் அக்கா பையன் ராம்ஜி பாக்யராஜை பேட்டி எடுத்தான், எங்கள் அக்கா பையன் ராம்ஜி சசிகுமாரை பேட்டி எடுத்தான், எங்கள் அக்கா பையன் ராம்ஜி தான் இந்த கோவிலே இன்னைக்கு பெரிய அளவுக்கு வளர்கிறதுக்கு இது எல்லாருக்கும் தெரியறதுக்கு காரணமாக இருந்தான். அப்படி நல்லா எழுதுவான், அப்படி நல்லா பாடுவான், அப்படி நல்லா பேசுவான் அப்படின்னெல்லாம் என்னுடைய வீடியோக்களெல்லாம் பார்த்துட்டு எல்லாமே தொடர்ந்து எங்கள் மாமா அங்கே சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் சென்னையில் நான் இருக்கேன். ஆனால் இப்படி பேசிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் காரைக்குடி கோட்டையூரில் இருக்கிற எங்கள் மாமா யாருக்கிட்டையாவது என்னை பற்றி ஆஹா ஓஹோன்னு மனசை விட்டு பாராட்டிகிட்டே இருப்பார், புகழ்ந்துட்டே இருப்பார். அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கு. எல்லா தாய் மாமாக்களும் அப்படித்தான். ஆனால் எல்லாருக்கும் அப்படி தாய் மாமா இருக்காங்களா அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிந்த ஒருத்தங்களுக்கு அப்படி ஒரு தாய் மாமாவுக்கும் அவங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கான்னு தெரியல. இப்போ எனக்கே நானே ஒரு தாய் மாமா, எங்கள் அக்காவோட பையனுக்கு நானே ஒரு தாய் மாமா அப்படின்னாலும் கூட நானும் எங்கள் மாமாவும் இருக்கிறது போல் என்னுடைய அக்கா பையனும் நானும் அப்படி இருக்கிறோமாங்கிறது தெரியல. என் மேலே அப்படிலாம் எனக்கு ஃபோன் பண்ணிலாம் பேசியே பல வருடங்கள் ஆயிடுச்சு. சண்டையும் கிடையாது, பூசலும் கிடையாது. ஆனால் எங்கள் அக்கா பையன் அப்படி பேசுகிறதே இல்லை. அதே போல் என்னுடைய பசங்களுக்கு மாமா இருக்காங்க இல்லையா, என் பையன் பாலகுமாரனுக்கு அவனுக்கு உண்டான தாய் மாமாக்கள் வந்து பேசவே மாட்டானுங்க. ஒரு பிறந்த நாள்னாலும் பேச மாட்டானுங்க, தீபாவளினாலும் பேச மாட்டானுங்க. கிட்டத்தட்ட தாய்மாமான்னு எனக்கு யாராவது இருக்காங்களாப்பா, யாருமே இல்லையேப்பா அப்படின்னு என்னுடைய பையன் பாலாவும் என்னுடைய பொண்ணு மயூரியும் சொல்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு அந்த உறவை வந்து அவங்க பேணி வளர்த்துட்டு இருக்காங்க, சிதைச்சிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் டில்லி பாபுவை நான் பார்த்தேன். டில்லி பாபு ஒரு அருமையான தம்பி, என் கூட நிறைய பல இடங்களுக்கு பயணப்பட்டிருக்கிற தம்பி. அந்த டில்லி பாபு ஒரு ஆட்டோ டிரைவர். எங்கேயாவது போகணும்னாக்கா சரி நான் டில்லி பாபு அனுப்பிச்சி விட்றேன், நான் வேறு சவாரியில் மாட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு டில்லி பாபுவை அறிமுகப்படுத்தினது டில்லி பாபுவோட மாமா ஏழுமலை. ஏழுமலை என் வாழ்க்கையில் நான் காண கிடைக்காத பொக்கிஷமாக எனக்கு வந்திருக்கிற ஒரு அன்பான மனிதன், இனிய நண்பன், உயிர் தோழன் அந்த ஏழுமலை. ஏழுமலையோட ஆட்டோவில் நான் சவாரி பண்ணுறதுங்கிறது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அதே போல் டில்லி பாபு கூட அப்படி பயணப்படவும் ஆரம்பித்தேன். அப்போ தான் டில்லி பாபுவோட ஆட்டோவை நான் பார்க்குறேன். அங்கே ஆட்டோவில் வந்து எம்ஜிஆர் புகைப்படம் இருக்கும், விஜயகாந்த் புகைப்படம் இருக்கும், கலைஞர் புகைப்படம் இருக்கும் அப்படின்ட்டுலாம் இருக்கும் இல்லையா. அதெல்லாம் இல்லை. அதே போல் அந்த சாமியோட துணை இந்த சாமியோட துணைன்னு அப்படிலாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த ஆட்டோவில் டில்லி பாபுங்கிற அந்த இளைஞன் எழுதியிருந்த வாசகம் தாய் மாமா துணை அப்படிங்கிறது. நிறைய சந்தர்ப்பங்களில் டில்லி பாபு அவனுடைய தாய் மாமாவாக இருக்கிற ஏழுமலை பற்றி நிறைய விஷயங்களை என்கிட்ட சொல்லியிருக்கான். அதே போல் டில்லி பாபு அப்படிங்கிறவன் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படிலாம் முன்னுக்கு வந்தான், எப்படியெல்லாம் ஒரு பொறுப்பு மிக்கவன் அப்படிங்கிறத ஏழுமலை தன்னுடைய சகோதரியோட பையனான டில்லி பாபுவை பற்றியும் என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆக 2 பேரை பற்றியும் எனக்கு நல்லாவே தெரியும். 2 பேருடைய கேரக்டரு, 2 பேருடைய நல்ல மனசு எல்லாமே எனக்கு தெரியும். அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த தாய்மாமா துணை அப்படின்னு போட்டிருந்ததில் எனக்கு பெரிய வியப்போ பெரிய ஆச்சரியமோ எனக்கு ஒன்றும் வந்துடல. ஆனால் நிறைய பேர் அந்த ஆட்டோவை நான் யாராவது கூப்பிட்டாங்கனாக்கா நான் டில்லி பாபுவை அனுப்பிச்சி அப்படின்னு சொல்லுவேன். அப்படி அனுப்பிச்சி விடும்போது எல்லாருமே என்கிட்ட கேட்குற கேள்வி, என்ன சார் அந்த ஆட்டோவை பார்த்தீங்களா சார், தாய்மாமா துணைன்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் அப்பா எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமோ, அம்மா எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே போல் நம்ம வாழ்க்கையில் தாய் மாமா அப்படிங்கிற அந்த உறவு மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கிற ஒரு கதாபாத்திரம், ஒரு உறவு, ஒரு உணர்வு, ஒரு உயிர்ப்பு அப்படிங்கிறத
நான் நம்புகிறேன். இந்த சமயத்தில் என்னுடைய மாமா கோட்டையூர் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த ராமையா மாமாவை நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். இதே போல் உங்களுக்கும் தாய் மாமாவுக்கும் இருக்கிற பந்தம் எப்படிப்பட்டதுங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு தாய் மாமா பந்தத்தை எப்படி நம்ம பராமரிக்கணும், எப்படி மரியாதையும் பாசமும் பிரியமுமாக இருக்கணுங்கிறதுக்கும் பல தாய் மாமாக்கள் இன்னைக்கு உறவுகள்லாம் அத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் எப்படி தன்னுடைய சகோதரியோட குழந்தைகள் கிட்ட எப்படி வாஞ்சையோட சிநேகிதமாக பிரியத்தோட இருக்கணுங்கிறதுக்கும் அதெல்லாமே ஒரு பாடமாக இருக்கலாம். வணக்கம்.